எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சி. இதுவரையில் நான் ஆராதனை மட்டும்தான் செய்வேன். ஆராதனை காட்டிலும் ஆராதனையில் வசங்களை சொல்றதை காட்டிலும் தனியா ஒரு சிரமம் எடுக்க கர்த்தர் தாமே கிருபை செய்திருக்கா. பாஸ்டர் ஒரு விஷயம் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு கொண்டு வந்து தேவனுக்கு ஆண்டு நன்றி செலுத்திக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 34வது தாவீதின் சங்கீதத்தை நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே மெடிடேட் பண்ண போகிறோம். சங்கீதம் 34 8வது வசனத்தை யாராவது வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நம்ம நீங்க மெடிடேட் பண்ண போறது எதை பத்தி மெடிடேட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை ருசி பார்க்கறத நம்ம மெடிடேட் பண்ண போறோம். சரிங்களா? ருசி பார்ப்பது அப்படின்னு நமக்கு ருசி பார்ப்பது அப்படின்னாவே நமக்கு ஜென்ரலா நமக்கு என்ன தெரியும்? நம்ம சாப்பாட்டின் காரியங்களை நம்ம ருசி பார்ப்போம். சோ சாப்பாட்டின் காரியங்களை நம்ம நாக்கை வைத்து ருசி பார்ப்பதற்காக நம்ம சொல்லுவோம் என்னென்ன ருசிகளா இருக்கு, அறுசுவைகள் என்னென்ன இருக்கு? இனிப்பு, காரம், துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ருசியின் காரியத்துக்குள்ள இதுல அடங்கிறோம். பட் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னா, எப்படி நம்ம கர்த்தரை ருசி பார்க்கிறது? இது புறஜாதியர்களுக்கோ சொன்னோம்னா கர்த்தர் நல்லவர் அப்படின்னா எப்படி ருசி பார்க்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் நம்ம ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ருசி பார்க்கிறது, அவருடைய நன்மைகளை நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து, அவருடைய அன்பை ருசி பார்க்கிறது தான் ஒரு நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அழகு. அதாங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப ஜெனரலா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, ருசி பார்க்கறதுனா ஜஸ்ட் இப்ப அக்கா மாட்ட நான் கேட்கிறேன், இப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு சமையல் செய்யறது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க, சாம்பார் செய்யறதா இருந்தா நீங்க என்னென்ன காரியங்களை நீங்க போடுவீங்க ருசியுள்ளதா இருக்கிறது அப்படின்றதுக்காக? ஜஸ்ட் நீங்க நார்மலா பேசலாம், இது அப்படியே கொஞ்சம் இன்டராக்டிவா கொண்டு போகலாம். சரிங்களா? சாம்பார் செய்யறதா இருந்தா நீங்க என்ன போடுவீங்க? பருப்பு போடுவீங்க, தண்ணி. அண்ணன் என் சைட்ல இருந்து சவுண்ட் வருது, லேடி சைட்ல இருந்து சவுண்ட் வரல. சரிங்களா? தண்ணி போடுவோம், பருப்பு, அப்புறம் காய்கறிகள், உப்பு போடுவோம், சாம்பார் தூள் போடுவோம். இதெல்லாம் நம்ம ஏன் ஒரு குழம்பு வைக்கிறதுக்காக ஏன் இதெல்லாம் நம்ம சேர்க்கிறோம்? ஒரு பதார்த்தம் ருசியுள்ளதாய் மாறுவதற்கென்று நம்ம இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கும் பொழுது அது ருசியுள்ளதாய், ஒருத்தருக்கு சுவை கொடுக்கத்தக்கதாய் அது மாறுகிறது. அதே போலதான் நம்ம ஆண்டவருக்கு நம்ம அவருடைய அன்பை ருசி பார்க்கிறதுக்கு என்னென்ன காரியங்களா நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ருசி பார்ப்பதற்கு எப்ப நம்ம ருசி பார்ப்போம் அப்படின்னா, பைபிள்ல சொல்லி இருக்கிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள். அவர் நல்லவரா இருக்கிறதுனாலதான் அந்த நல்லவரை நம்ம ருசி பார்க்க வேண்டும். ஒரு விஷயம் நம்ம எப்ப நம்ம ஒரு நல்லவன் சொல்லுவோம், ஒருவன் நல்லவர் அப்படின்றது நம்ம எப்ப அவங்களை சொல்லுவோம்? நமக்கு ஒருத்தங்க தொடர்ந்து நமக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார்கள் என்றால், நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றும் உதவி செய்து கொண்டே இருந்தால் அவர் நல்லவர் சொல்லுவோம். இன்னொரு காரியத்தில் நல்லது சொல்லுவோம். நம்ம ஒன்றுமே இல்லாத சுச்சுவேஷன்ல நம்ம இருந்தாலும் நமக்கு அந்த நேரத்துல தேவையான ஒரு உதவி நமக்கு ஒரு இடத்துல இருந்து கிடைக்கிறது என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னும் எக்ஸ்ட்ராவா அதுல புகழ்ந்து சொல்லுவோம். எக்ஸ்ட்ராவா இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு இந்த ஒரு காரியத்துல இருந்த இந்த தேவை எனக்கு இருந்துச்சு, இந்த தேவையின் காரியங்களை எனக்கு இந்த மாதிரி உதவி செய்யறாங்க, அதனால இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு நல்ல இந்த மாதிரி அந்த ருசியின் காரியத்துல பைபிள் ஒரு 2 பேர் நம்ம இந்த வாசிச்சு அதுக்குரிய கர்த்தரை ருசி பார்க்கறதுனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் வருது அப்படின்ற காரியத்தை பார்த்து இந்த சங்கீதத்தை முடிக்கலாம். எக்ஸாம்பிளுக்காக லூக்கா 15 11 to 32 வசனங்களை வாசித்தோம் என்றால், அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றால், அந்தபடி அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அறுத்து போட்டார். இந்த காரியம் நமக்கு எல்லாமே சரி. இயேசு பிரசங்கம் செய்யும் பொழுது ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். கெட்ட குமார் இளைய குமாரனும் அந்த ஒரு மெசேஜ் சொல்லுகிறார். எப்படிங்கிற பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரிந்த காரியம் தான். ஒருவேளை இந்த புதிதாக வந்திருக்கிறவர்கள் பிள்ளைகளுக்கு ஒருவேளை இந்த கதை தெரியாம இருக்கலாம். அந்த ஊமை அப்படியே நான் ஜெனரலா சொல்லிடுறேன். ஒரு தகப்பன் இருக்கான். தகப்பனத்துல இளையகுமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த இளையகுமாரன் தன் தகப்பனுடைய எல்லா ஆஸ்திகளையும் தனக்குரிய பங்கை எல்லாம் வாங்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட துன்மார்க்கமாய் நடக்கிறதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியா ஊர் சுத்துறான். ஊர் சுத்திட்டு நல்ல காசு எல்லாம் செலவிட்டு போகிறான். நல்ல காசு இருக்கும் போது அவனுக்கு எந்த ஒரு
அந்த தகப்புடைய ருசியும் தெரியவே இல்லை. சோ காசு இருக்கும் போது அவனோட ஜாலியா சுத்துறான், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா ஜாலியுமே சுத்திட்டு. சோ அங்க ஒரு பஞ்சம் உண்டாகுது அந்த தேசத்துல. அந்த பஞ்சம் உண்டான போது அவனுக்கு எல்லா காசும் செலவழித்துட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசு எல்லாம் வீணா போயிடுச்சு, காசு செலவழிச்சு மீண்டும் என் தகப்பனத்துல போனா அவர் என்னை ஏத்துப்பாரா இல்லையான்னு தெரியல. சோ அதெல்லாம் என்ன பண்றான், அந்த ஊர்ல இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு அவன் வேலைக்கு போய் சேர்க்கிறான். இந்த வேலையில சேரும்பொழுது அவனுக்கு எந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பன்றி மேய்க்கிற ஒரு வேலையை அவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த பன்றி சாப்பிடக்கூடிய தவிட்டுகளை கூட அவன் சாப்பிட முடியாத நிலைமையில அந்த இளையகுமாரன் காணப்படுகிறான். சரிங்களா? சோ அந்த இளையகுமாரன் அந்த வேலையில காணப்படும் போதுதான் சோ அப்பெல்லாம் நினைக்கிறான், இப்ப வந்து பன்றிக்கு கிடைக்கிற தவிட்டு கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற அந்த ஒரு சிந்தை வரும்போதுதான் அவனுக்கு யாருடைய நினைப்பு வருகிறது? தகப்பனுடைய அந்த தகப்பனுடைய காரியம் வருகிறது. தகப்பனுடைய அன்பை அப்பதான் அவன் ருசி பார்க்கிறான். தகப்பனுடைய பாசத்தை அவன் அப்பதான் ருசி பார்க்கிறான். ருசி பார்த்துட்டு, ஐயோ நான் போனா என் தகப்பன் வந்து என்னை ஏற்றுக்கொள்வாரா, என்னை ஏற்றுக்கொண்டு என்னை சேர்த்துக் கொள்வாரா மீண்டும், இல்லைன்னா நான் ஒரு வேலையாளர் கூட நம்ம தகப்பனோட இருந்துக்குவேன், எனக்கு அந்த பொசிஷன் கிடைக்கலனாலும் நான் ஒரு வேலையாளர் கூட இருந்துப்பேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு தாட் வருது. சோ அந்த அன்பை ருசி பார்த்து அவன் மீண்டும் அவன் வந்து அவன் தகப்பனுக்கு வரும்போது அவன் தூரமா வந்துட்டு இருக்கிறான். சோ அவன் தகப்பன் அவன் வீட்டுல இருந்து பாக்குறாரு. வீட்டுல இருந்து பார்க்கும் போது இப்ப எப்படி உங்க பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் பாடி ஸ்ட்ரக்சரை வச்சோ இல்ல அவனுடைய பாவனைகளை வச்சோ நீங்க எப்படி அவங்க பிள்ளைகளை நீங்க கண்டுபிடிப்பீங்களோ, அதே போல தகப்பன் தூரத்துல இருந்து அவனை பார்க்கிறார். பார்த்தோன்னே இவன் தான் என் பிள்ளை வரான் அப்படின்ட்டு ஓடி போய் என்ன பண்றாரு, ஓடி போய் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து அதுக்கப்புறம் அவன் என்னென்னலாம் பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து உயர்ந்த வஸ்திரம் பாதரட்சிகளை கொடுத்து நல்ல ஒரு கொழுத்து கன்றை அடித்து நல்ல ஒரு பெரிய விருந்தை பண்றான். அதே போலதான் இப்ப நம்ம வந்து நம்ம கிட்ட ஒரு காரியம் இருக்கும் பொழுது அதோட ருசி நமக்கு தெரியாது. அது ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, இல்ல உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் சரி. சோ இந்த ருசியை நம்ம வந்து எப்பொழுதுமே நமக்குரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப நமக்காக இப்ப வந்து ஆவிக்குரியமான காரியங்கள் எடுத்துக்கொண்டா நமக்கு நல்ல வசனம் கிடைக்கிறது, நல்ல ஆராதனை நம்ம சபையில கொடுக்கப்படுகிறது, நல்ல வானத்தின் மண்ணா கர்த்தர் டெய்லி நமக்கு அனுதினமும் நம்மை நல்ல மன்னாவால் போஷித்துக் கொண்டிருக்கிறார். சோ இந்த காரியங்கள் கிடைக்கும் பொழுதே இப்ப இந்த இளையகுமாரன் வந்து இருக்கிறப்ப அவனுக்கு எதுவுமே தெரியல. இருக்கிறப்ப அதை வாங்கி கொண்டு அவன் ஊதாரித்தனமாய் சுற்றி கொண்டிருந்ததுனால அதோட ருசி தெரியவில்லை. சோ எப்ப அந்த வார்த்தைகள் அவனுக்கு, எப்ப அந்த அன்பு கிடைக்கலையோ, எப்ப அவனுக்கு தேவைகள் அவனுக்கு நிறைய காணப்படுகிறதோ, அப்பதான் அது அவனுக்கு என்ன பண்ணுது, அந்த காரியத்தினுடைய ருசி தெரியுது. சோ நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கிடைக்கப்படுகிற ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களை ருசி பார்த்து அதை நமக்குள்ளதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ருசி இருக்குது. இப்ப நம்ம வந்து ஒரு ருசியை பத்தி பார்த்தோம். இப்ப இன்னொரு காரியம் என்ன பார்க்க போறோம்னா, பழைய ருசியும் புதிய ருசியும். ஓகேங்களா? ஒரு பழைய ருசி இருக்கு. இதை காட்டிலும் அந்த ருசி இன்னும் விலை உயர்ந்ததா இருக்கு. எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான் யோவான் 2:7-10. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்புக்காரத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால், அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது அளவானரை அழைத்து, எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யாரும் பொங்கல் சாப்பிடுறது மாதிரி இப்படி மதமான உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. வசனத்தை கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷமா நம்ம கேட்கணும். சரிங்களா? இங்க இருந்து ஒரு தங்கத்தை தூக்கி போடுறோம், இல்ல காசு தூக்கி போறோம், எப்படி நம்ம ஆவலா வந்து எடுத்துக்கோம். அதை காட்டிலும் விலை உயர்ந்ததுதான் ஆண்டவருடைய வசனம். சோ கேட்கும் பொழுதே ஒரு முகத்துல ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் வந்து நம்ம எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கணும். குழந்தை வந்து எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கணும்டா அப்படின்னு தான் நினைப்பாரு. ஒரு யாரு இதா போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த நம்ம காரியம் தெரியும். இது கானா ஒரு கல்யாணத்துல இயேசு செய்த முதல் அற்புதத்தை பற்றி நம்ம பார்க்கிறோம். சோ என்ன ஆகுது, அவரு எல்லாரும் போல அவரும் கல்யாணத்துக்கு வராரு. சோ கல்யாணத்துக்கு வரப்ப அங்க ஒரு குறைவு ஏற்படுகிறது. என்ன குறைவு அப்படின்னா, பந்தியில வந்து திராட்சரசம் குறைவுபடுகிறது. சோ குறைபடுகிறப்போ அவங்க மேரி வந்து கேக்குறாங்க, அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி இது பண்ணிரு ஒரு குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, ஸ்ரீயே இன்னும் என் வேலை வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படியே போகுது. சோ கரெக்டா அங்க ஒரு எம்ப்டினஸ் கிரியேட் ஆயிருச்சு, அங்க ஒரு குறைவு ஏற்பட்டுருச்சு. சோ இப்ப என்ன பண்றாரு ஆண்டவர், சோ நீங்க என்னப்பா உங்க ஜாடிகள் எல்லாம் நீங்க தண்ணீர் நிறைய நிரப்புங்க. சோ நிரப்புனாங்க. நிரப்ப அது என்ன ஆயிட்டு,
திராட்சை ரசமா மாறிட்டீங்க. 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருப்பாரு, அவர் பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளன் சொல்றாரு, எல்லாருமே ஃபர்ஸ்ட் ருசியுள்ளத வந்து பந்தியில கொடுத்துரு. இப்ப நம்மளே ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் போறப்ப நமக்கு சிக்கன் மட்டன் எல்லாமே நமக்கு இருக்கும். பந்தி போக 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 என்னன்னா கடைசியில நம்ம ரசம் மட்டும் தான் மீதியா இருக்கும். நீங்க நிறைய இடத்துல போய் பார்த்திருப்பீங்க. சோ அதே போல நல்லா ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ரசம் தான் வச்சிருப்பாங்க, போக 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 ருசி குறைந்த ரசம் தான் இருக்கும். பட் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, இன்னும் புதிய ஒரு எப்படி சொல்றது ருசி உயர்ந்த திராட்சை ரசத்தை வைத்திருக்கீங்க. எப்படி அப்படின்னு கேட்கலாம். அதே போல நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறைவு நமக்கு ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு எம்டினஸ் எப்ப கிரியேட் ஆகுதோ அந்த எம்டினஸ்ல நம்ம ஆண்டவரை வைக்கும் பொழுது அவர் மீண்டும் அதை நிரப்புவார். நிரப்பும் பொழுது பழைய இருந்த காரியத்தை காட்டிலோ புதிய காரியம் அது இன்னும் ருசி உயர்ந்ததா இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த காரியம் புரியுது? நம்ம வாழ்க்கையில ஆல்ரெடி ஒரு ஆசீர்வாதம் இருந்திருக்கும், ஓகேங்களா? அந்த ஆசீர்வாதம் ஒரு சில காரணங்களினால ஒரு பிசாசினுடைய காரியங்களா இருக்கலாம், இல்ல ஆண்டவர் நமக்கு அந்த சோதனைகளை நமக்கு அனுப்பி இருக்கலாம். சோ அப்ப அந்த நம்ம பழைய ஆசீர்வாதம் கொஞ்சம் குறைவுள்ளதாய் காணப்படும், சரிங்களா? குறைவுள்ளதாய் காணப்படும். சோ அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம், அவங்க நினைச்சிருந்தாங்க என்ன பண்ணிருக்கலாம், மீண்டும் வேற ஒரு ஆள் போட்டு சமையல்காரங்களை போட்டு திராட்சை ரசத்தை வந்து செஞ்சு கொடுத்திருந்தா அதுவும் நல்லா தான் இருக்கும். சாப்பிடுறவங்களுக்கு எப்படியோ சாப்பாடு மட்டும்தான் பார்ப்பாங்களோடைய, அவங்க வந்து எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க அப்படி பண்ணிருக்கலாம், பட் அவங்க பண்ணல. அவங்க என்ன பண்றாங்க, இயேசுவை அந்த எம்டினஸ்குள்ள கொண்டு வராங்க. புரியுதுங்களா? சோ அந்த எம்டினஸ்க்கு ஆண்டவர் கொண்டு வரும்போது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தை செய்யும் பொழுது பழைய திராட்சை ரசத்தை காட்டிலும் இந்த புதிய திராட்சை ரசம் ருசி உயர்ந்ததா இருந்ததா? ஆமென். ஒருவேளை நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒருவேளை என்னுடைய பழைய காரியங்கள்ல நினைக்கிற ஆசீர்வாதம் குறைவுபட்டு இருக்குது, எனக்கு முன்ன இருந்த மாதிரி எனக்கு கிடைக்குமா, முன்ன இருந்த மாதிரி ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்க எம்டினஸ்குள்ள நீங்க கொண்டு வாங்க. அந்த எம்டினஸ்குள்ள ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா பழைய ஆசீர்வாதங்களை காட்டிலும் புதிய ஆசீர்வாதம் அது விலை உயர்ந்ததா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 34:8 அப்படியே வாசிக்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ நமக்கு ஒரு குறைவு ஏற்படும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலதான் இருக்கணும்? கர்த்தர் மேல நம்முடைய முழு நம்பிக்கையை நம்ம வைத்திருக்கும் பொழுது நம்மை அவர் பாக்கியவான்களாய் மாற்றுவார். அதே போல சங்கீதம் 34:10 வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இப்ப கர்த்தரை தேடுகிறவர்கள் நம்ம எப்படி எப்படிலாம் தேடணும், அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப நீங்க வந்து அழகா நீங்க புரிஞ்சுப்பீங்க. சோ இப்ப வந்து ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒருத்தர் வந்து முடி வெட்டுற கடைக்கு ஒரு போயிருக்காங்க. ஒரு பார்பர் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து முடி வெட்டிட்டு இருக்காங்க, சரிங்களா? சோ முடி வெட்டிட்டு இருக்கிறப்போ அந்த முடி வெட்டுகிறவர் வந்து சொல்றாரு, இந்த உலகத்துல கடவுளே இல்லப்பா, இந்த உலகத்துல கடவுளே இல்ல. கடவுள் இருந்திருந்தால் வெளியே பாருங்க எத்தனை பிச்சைக்காரர்கள் இருக்காங்க, எத்தனை தரித்திரர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் இப்படி குடிச்சு கொண்டு தங்களோட வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கடவுள்லாம் இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரிலாம் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்றான். இந்த கஸ்டமர் வந்து முடி வெட்டிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தாராம். சோ நீ என்னதான் சொல்ற அப்படின்னு கேட்டு சொல்ல முடிச்சுட்டு காசு எல்லாம் கொடுத்துட்டு அந்த முடி வெட்டினவர் வந்து முடி கத்திரிச்சிட்டு வந்து வெளியே போயிட்டாராம். சோ வெளியே போயிட்டு மீனவர் உள்ள வந்தாராம். மீனவர் உள்ள வந்துட்டு அந்த முடி வெட்டி பார்பரை பார்த்துட்டு, இந்த உலகத்துல முடி வெட்டுறவங்க யாரும் இல்லப்பா அப்படின்னாங்களாம். சோ அவர் வந்து, ஏன்பா நான் என்ன லூஸா, நான் இப்பதானே உனக்கு முடி வெட்டி அனுப்பி விடுறேன், சோ நான் தான் முடி வெட்டி இருக்கிறேன், நீ எப்படி சொல்லலாம் அப்படின்றப்போ வெளியே பாருங்க எத்தனை பேர் முடி வெட்டாம அப்படியே சும்மா அப்படியே வளர்த்துட்டு சுத்தி அசிங்கமா சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த முடி வெட்டிக்கிறவர் சொன்னாராம், அவங்க யாருமே என்னை தேடியே வரலையப்பா, அவங்க என்ன தேடி வந்திருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு முடி வெட்டிட்டு அனுப்பிச்சுட்டு இருப்பேன். சோ அவங்க யாரும் என்ன தேடி வரல, அதனால நானும் முடி வெட்டல. அதுக்குதான் அந்த கஸ்டமர் சொன்னாரா, நீ எப்படி கடவுள் இல்லைன்னு சொன்னல, அவங்க கடவுள் உங்ககிட்ட தேடி வந்திருந்தாங்கன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அவங்க கடவுளை தேடி வரல, அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல. சோ அதே போல நம்ம வாழ்க்கையில இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்னைக்கு கர்த்தரை தேடுகிறோமோ நம்ம குறைவுகளை கர்த்தரை வைத்து நம்ம கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாமல் அவர் ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங்ஸ் உங்க மேல பொழிய பண்ணுவார். ஆமென். சோ அதே போலதான் சோ இந்த மாதிரி கர்த்தரை நம்ம ருசி பார்த்து கர்த்தரை நம்ம தேடும் பொழுது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ சங்கீதம் 34:17-20 படிங்க. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தக்க சமயமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும்,
கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. சோ இந்த 17வது வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவங்க எல்லாமே ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. அது என்ன கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா நீதிமான்கள் என்கிற ஒரு கேட்டகரியில் வந்திருப்பாங்க. ஒருவேளை நீங்க வந்து ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து அவரை அனுதினமும் தேடி கொண்டிருந்தீங்கன்னா நீங்களும் நானும் யாருங்க? நீதிமான்கள். நீதிமான்கள் சொல்றப்ப நீதிமான்களின் கூடாரங்களில் கம்பீர சத்தம் உண்டு. கம்பீர சத்தம் இருக்கு. அந்த வீட்டுல எப்படி மனுஷங்க எப்படி நம்மள மாதிரி எப்படி சோகமா இருப்பாங்களா? ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம எல்லாம் யாரு? இன்னும் சந்தோஷமா சொல்லலாமே, இன்னும் சிரிச்சுட்டு சொல்லலாமே. நம்ம எல்லாம் நீதிமான்கள். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் வந்து நான் அப்புறமா கேட்கிறேன்ப்பா, நம்ம நீதிமான் கூப்பிட அப்புறமா கேட்கிறேன், எனக்கு இப்ப வேலை இருக்கு, நான் இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதம் செஞ்சுட்டு இருக்கேன், உனக்கு நான் அப்புறமா ஒரு இந்த டைமிங் நீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. நீதிமான்கள் எப்பப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அப்ப கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். சோ அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நொறுங்குண்ட இதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுகுண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஒருவேளை இந்த ஆராதனை வேலையில் நீங்க வந்திருக்கிறவர்கள் ஒருவேளை நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களா நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க புரோக்கன் ஹார்ட்டோட வந்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நீங்க சரியான இடத்திற்கு வந்திருக்கீங்க. கர்த்தருடைய நொறுங்குண்ட இருதயத்தை அவர் சமீபமா இருந்து அதை சரி செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். அதே போல 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஆமென். நம்ம எப்பொழுதுலாம் கர்த்தரை ருசி பார்த்து அவருடைய தேடுகிறோமோ இந்த 17 to 20 வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு எல்லாமே சுதந்திரிக்க செய்வார். சோ நம்ம என்ன பண்ணணும்னா அனுதினமும் அவரை ருசி பாருங்க. ருசி பார்க்கிறது என்பது ஜஸ்ட் நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அல்ல. ருசி பார்க்கிறது அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம அவருடைய ஜெபம் பண்ணுகிறது மூலமாகவும் வேத வசிக்கிறது மூலியமாகவும் இல்ல அவர் துதிக்கிறது மூலியமாகவும் இல்ல நீங்க வந்து மற்ற ஊழியங்களை செய்கிறது மூலியமாகவும் அவரை ருசி பார்க்கலாம், அவரை தேடலாம். அப்படி தேடும் போது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் கேட்கிறது எல்லாமே உங்களுக்கு கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Hallelujah. Hallelujah.